மதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை மத்திய பாஜக அரசு பறிப்பதாக கூறி எதிர்ப்பு. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய உரிமை குரல் போராட்டம். யுஜிசி வரைவு அறிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்கவும் வலியுறுத்தி சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர். டெல்லியை தொடர்ந்து பீகார், ஒடிசாவிலும் நிலநடுக்கம். அதிர்வுகள் கடுமையாக இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். மத்திய அரசு திணிக்க முயற்சிக்கும் மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது. உடல்நலக்குறைவு காரணமாக அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவ பரிசோதனைக்கு பின் நாளை டிஸ்சார்ஜ் ஆவார் என தகவல். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பாமக நிறுவனர் ராம்தாஸ் குற்றச்சாட்டு. அமைப்புசார் சீர்திருத்தங்களை அரசு உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தல். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் அரசமைப்பின்படி முறையாக நடைபெறவில்லை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரிபந்தாமன் குற்றச்சாட்டு. பெரியார் குறித்து பேசுவதாக கூறி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அமமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள். ராமநாதபுரத்தில் வரும் 24ஆம் தேதி நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் மாயமான 3 லட்சம் குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. குழந்தைகள் கடத்தலுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த தேவஸ்தானம். கூட்டமாக செல்லுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் வீடு வாங்குவதற்காக 2027ஆம் ஆண்டு வரை தடை. உள்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை. இரவில் நன்றாக தூங்கும்போது ஏற்படும் நேர்மறை நினைவுகள் மோசமான நினைவுகளை விரைவில் மறக்க செய்யும். உளவியல் தொடர்பான பத்திரிகை ஆய்வில் தகவல். தென்காசி மாவட்டம் கீழாப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம். அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாயை அடித்து தூக்கி வீசிய தூய்மை பணியாளர் பணி நீக்கம். மண்ணச்சநல்லூர் பேரூராட்சி தலைவர் அதிரடி நடவடிக்கை. தேனியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு. டெல்லி ரயில் நிலைய நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. ரயில் நிலையத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு. தென்காசியில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு முகாம். வேளாண் உபகரணங்களை பார்வையிட்டு டிராக்டர்களை இயக்கிய கல்லூரி மாணவிகள். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 16 திருக்கோவில் திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். 7 கோயில்களில் 15 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டது என பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை என சாடல். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க வெளிசந்தையில் 8525 மெகாவாட் மின்சாரம். மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கு கண்டனம். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் நாளை கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. தலைநகர் டெல்லியை ஆட்சி செய்ய பாஜகவில் ஆளில்லை என்பது தெள்ளத் தெளிவாகி இருக்கிறது. முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படாதது குறித்து முன்னாள் முதல்வர் அதிஷி விமர்சனம். சாப்பிடக்கூட பணமில்லாமல் கஷ்டப்பட்டவர் இன்று மும்பை அணியின் பெருமைமிக்க கேப்டனாக திகழ்கிறார். ஹர்திக் பாண்டியா குறித்து அணியின் உரிமையாளர் நீதா அம்பானி பெருமிதம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.